மக்களே, ஒரு பங்கமான படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பைசன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வா, என்ன படங்க, என்ன மேக்கிங். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துர்விக்ரம் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் பைசன். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நான் இன்னைக்கு தான் இந்த படத்தை பார்த்தேன். ஏன்டா இந்த படத்தை மிஸ் பண்ணோம், ஏன்டா இதை முன்னாடியே தேட்டரில் பார்க்காம விட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். தயவு செய்து நான் சொல்கிறேன், என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. தயவு செய்து இன்ன வரைக்கும் நீங்கள் தேட்டரில் பார்க்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. தயவு செய்து போய் பாருங்கள். படம் அல்டிமேட் பண்ணிட்டாங்க, வேற லெவல். ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் செதுக்கி எடுத்துட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோலாம் கிடையாது, எந்த ஒரு பேக்ரவுண்டு எதுவுமே இல்லாமல் அடிமட்டத்தில் இருந்து எப்படி கபடிக்கு எவ்வளோ போராடி போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஒன் லைனு. இது சும்மா ஒரு கோட் லைனாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த படத்தோட விசுவல்லேருந்து, இதோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து, இதோட மியூசிக்லேருந்து எல்லாமே மிரட்டி எடுத்துட்டாங்க. அதுலேயும் பசுபதியோட ஆக்டிங்கு, அமீரோட ஆக்டிங்கு, லாலோட ஆக்டிங் எல்லாமே இந்த படத்தை தூக்கி எங்கேயோ நிறுத்திருச்சு. ரைட்டிங் எப்படி கபடி அதை வச்சு ரைட்டிங் எழுதுறது எப்போ யோசிக்க கூட முடியல. அந்த மாதிரி ரைட்டிங்கில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரைட்டிங் நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். ஒவ்வொரு விசுவலையும் காமிக்கிறப்ப, ஒவ்வொரு ஃப்ரேமும் காமிக்கிறப்ப அவங்களோட ரைட்டிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாரி செல்வராஜ் டைரக்ஷன், இதுதான் 5வது படம். இது வரைக்கும் எந்த படமும் தோல்வி அடையலை. இது எல்லாத்தோட கொஞ்சம் மேலே ஏறி நின்று பேசுகிற அளவுக்கு இந்த படத்தோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுலேயும் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசாந்த், ஏங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் மியூசிக் அந்த மாதிரி போட்டிருக்காருங்க. இந்த படத்தை நீங்கள் தயவு செய்து போய் பாருங்கள். ஒரு கேஸ்ட் ரீதியாக ஒரு ஜாதியை எப்படி கையாளணும்னு மாரி செல்வராஜ் படத்தை பார்த்து கற்றுக்குங்க. எந்த ஒரு சாதிக்கும் எந்த ஒரு இடையூறும் வராமல், யாரையும் ஏற்றி பேசாமல் இறக்கி பேசாமல் எல்லாரும் சமங்கிற ஒரு இடத்துல கொண்டு ஒரு படத்தை மேக்கிங் பண்ணி கொண்டு கொடுத்தும் அவரை அடிக்கிறீங்க. நீங்கள் ஏன் திரும்பி ஜாதியை பற்றி பேசுகிறீங்க? நான் அதை பற்றிலாம் பேச வரல. நீங்கள் படத்தை போய் பாருங்கள். எந்த ஒரு இடத்துலையும் உங்களை ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட், அதுலேயும் ஃபஸ்ட் ஆஃப் இன்ட்ரோல் வரைக்கும் ஜெட்டு வேகத்தில் போகும். உங்களை யோசிக்க கூடாது என்ன மணி அப்படிங்கிற வாய்ப்பே இல்லை. நான் உட்காந்தேன், என்னடா அதுக்கு அவங்கள இன்ட்ரோல் வந்துருச்சா, அந்த மாதிரி சர்ன்னு போயிடுச்சு ஸ்க்ரீன்ல. அதே மாதிரி செகண்ட் ஆஃப் அதே தான். அதுலேயும் கிளைமேக்ஸ்லாம் நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட், மூமெண்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்தை வேற ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருந்தா இதோட ரீச் லெவலே வேற. பட் இருந்தாலும் இப்படி ஒரு 3வது படம் ஹீரோ துர்விக்ரம் பையன் அவங்க நடித்த இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் மாரி செல்வராஜ் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த படத்துக்கு நாங்களும் எங்கள் டீமும் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4.75 கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.